மண்ணுலகில் மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்ற ஒன்று நிச்சயிக்கப்பட்டது. ஒரு மனிதன் ஜனிக்கும் போதே அவனுடைய மரணமும் நிச்சயிக்கப்படுகிறது என்று வேதங்கள் சொல்லுகிறது. பிறந்தால் மனிதன் இறந்தே தீர வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கை நம்ம இருந்தே தீர வேண்டும் என்று தான் வாழ்கிறோமா, இல்லை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாயை உலகத்திலே மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான். மாயை இதுதான் என்று மனிதன் உணர்ந்து விட்டால் அவன் மாமனிதனாகின்றான். மாயை உணராத மனிதன் மனிதனாகின்றான். அதிலே கலைஞனாக பிறக்கின்றவர்கள் மட்டுமே, படைப்பாளியாக பிறக்கின்றவன் மட்டுமே, ஆர்டிஸ்ட் இஸ் பார்ன், ஹி இஸ் நாட் மேட் என்று சொல்வார்கள். கலைஞன் என்பவன் பிறக்கிறான். அப்படிப்பட்ட கலைஞனுடைய படைப்புகள் மட்டும்தான் இந்த உலகத்திலே அடுத்தவர்களை மகிழ வைப்பது என்பது ஒரு வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியான ஐயா பஞ்சருணாசலம் அவர் என்னுடைய சீனியர், என்னை விட வயதிலே மூத்தவர். நான் திரையிலே கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய மறைந்துவிட்ட கவி மாமேதை கவியரசு கண்ணதாசன் அவருடைய பேருக்கு பக்கத்திலே உதவியாளர் என்ற அவருடைய பேரை போடும்போது நான் படங்கள் ஒரு ரசிகனாக படத்திலே யார் யார் பேர் டைட்டிலில் போடப்படுகிறதோ அதை பார்த்துவிட்டு கைத்தட்டி விட்டு சினிமாவில் வளர்ந்தவன். கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய எழுத்தாணியை எழுதுகோளை தாங்கி பிடித்த மாபெரும் ஒரு எழுத்தாளன். அவருக்கு உதவியாளராக இருப்பது என்பதே பெரிய பாக்கியம். கவியரசர் கண்ணதாசனை பொறுத்தவரை ஒரு எழுத்து சுரங்கம், ஒரு தமிழ் சங்கம் என்று நான் சொல்லுவேன். அவருடைய சந்தமும் கவியரசரிடம் இருந்தது சந்தம். அந்த சந்தத்துக்கு சொந்தக்காரர் இவர். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வழித்தொன்றல். அவருடைய வழியிலே வந்தது மட்டுமல்ல, அவருடைய குணாதிசயங்களை பெறுவது மிக மிக கடினம். கண்ணதாசன் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவர் எழுத்தும் அவரிடத்தில் வார்த்தை, தமிழ் தாய் வார்த்தைகளை கொட்டினால் அமுத சுரபியாக இருந்தார், அட்சய பாத்திரமாக இருந்தார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவரிடமிருந்து நல்ல குணாதிசயங்களையும் பெற்ற அற்புதமான மனிதர் பஞ்சையா அவர்கள். இதிலே ஒரு முறை நான் பஞ்சையா அவர்களோட பேசும்போது அவர் என்னுடைய படங்களான ஒரு தாயின் சபதத்தையும் என்னுடைய என் தங்கை கல்யாணையும் மதுரை ஏரியாவுக்கு அவருடைய நிறுவனத்தின் சார்பாக அவர் வாங்கினார். அப்பொழுது எனக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டது. அப்படி அவரோடு பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தும் சூப்பர் ஆக்டர் கமலஹாசனை வைத்தும் இத்தனை படங்கள் தயாரித்தவர். அப்போ சொன்னேன், இப்பொழுது நீங்கள் பிஏ ஆர்ட்ஸ் வைத்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய மகள் பேரில் கீதா சித்ரா என்ற நிறுவனத்தை வைத்து நீங்கள் படம் எடுத்த காலத்திலிருந்து உங்களை தெரியும் ஐயா. அதுவும் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் நம்முடைய பாபு அவர்களையும் ஒளிப்ப பாபுவையும் பார்த்தேன். 30 படங்கள் அவர்கள் இருவரும், எஸ்பி அவர்களும் எஸ்பி முத்துராமனையும் பாபு அவர்களும் 50 படங்கள் ஒன்றாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதில் 30 படங்களை எடுத்தவர் பஞ்சு ஐயா அவர்கள். இப்படியெல்லாம் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த காலத்தில் எல்லாம் யாராவது பணியாற்ற முடியுமா? அடுத்த கலைஞர்கள், ஒரு இயக்குனருக்கு என்ன தேவை, ஒரு இசையமைப்பாளருக்கு என்ன தேவை? இன்றைக்கு உலக வரலாற்றிலே ஒரு 1000 படங்களுக்கு மேல் இசையமைப்பாளர் என்றால் இசைஞானி இளையராஜா. அந்த இளையராஜாவின் முகவரியை தேடி கண்டுபிடித்த ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கு இளையராஜாவின் இசை மறையுமா? இளையராஜாவின் இசை இன்னைக்கும் நிறைந்து கொண்டிருக்கிறது. அந்த இளையராஜாவை திரைக்கு அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான மனிதர். அதன் பஞ்சு அவர்களிடம் நான் பேசி கொண்டிருந்தபோது ஒரு முறை சொன்னேன், பஞ்சு மென்மையானது என்று சொல்வார்கள். அந்த பஞ்சினும் நீங்கள் உங்களுடைய இதயம் மென்மையானது. நீங்கள் அவரிடத்தில் இருந்தது, அவர் மென்மையும் இருந்தது, அவரிடத்தில் தன்மையும் இருந்தது, உண்மையும் இருந்தது. இது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கு அந்த விளம்பரத்தை போட்டாங்கன்னா உடலுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மறைவு, உள்ளத்துக்கு ஆத்மாவுக்கு மறைவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல ஆத்மா படைத்தவர். அவரிடத்தில் நான் ஒன்று சொன்னேன், பஞ்சு என்றால் நூற்று கொண்டே இருக்கலாம், உங்களுடைய படம் என்றால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றேன். நானே எழுத்தாளனையா, என்னை மீறி தமிழை நீ ஏன் இப்படி கையாள்கிறாய் என்று தோளிலே தட்டி கொடுத்தார். கவியரசு கண்ணதாசன் அவர்களிடத்திலேயே வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது என்ற பாடல் வரிகளையும், இது கூட அவருடைய வாயாலேயே, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், எப்படிப்பா தம்பி நீ இப்படி எழுதினா என்று கவிதா ஓட்டலிலே அன்றைக்கு உன்னை வாழ்த்தினாரே, அந்த கவியரசு கண்ணதாசனிடமே பாராட்டு பெற்ற நீ எழுத்தாளனையா, என் எழுத்தை நீ இப்படி மதிக்கிறாயே என்று தன்னை மதிப்பவர்களை மதிக்க தெரிந்த அற்புதமான மனிதர் பஞ்சையா அவர்கள். அதனால் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு பேரிழப்பு. உண்மையில் வார்த்தைக்காக இதை சொல்லவில்லை. மனிதன் மறையலாம்,
எந்த கலைஞனுடைய படைப்பு இருக்கிறதோ அது காலத்துக்கும் நின்று கொண்டிருக்கும். அப்படி காலத்துக்கும் நிற்கக்கூடிய காலத்தை வென்றவராக அவருடைய ஆத்மா இருக்க வேண்டும். அவர் இழந்து வாடக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சொந்தங்களுக்கும் சுற்றங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் திரையுலகத்துக்கே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். தமிழ் கலை உலகத்திற்கு கொடுத்த கொடைகளுள் முக்கியமான கொடை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு. கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை வாய்மொழியாகத்தான் வழங்குவார். அவர் வாய்மொழியாக பாடல்களை வழங்கும் பொழுது அதற்கு வரி வடிவம் கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி என்ற இரண்டு பெரும் கலை அரசர்களோடு பணியாற்றிய அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து ரஜினி, கமல் என்ற இரண்டு கலை தூண்களுக்கு வழங்கியவர் பஞ்சு அருணாச்சலம். அவர் கதாசிரியர் என்று உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் என்பது தெரியும், வசனகர்த்தா என்பது தெரியும். அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்பதில் அவர் மீது எனக்கு ஒரு தனி காதல் உண்டு. அவர் எழுதிய பாடல்களில் மிக முக்கியமான பாட்டு என்னை மறந்ததேன் தென்றலே என்கிற பாட்டு, பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்கிற பாட்டு, தென்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன், உன்னிரு கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன்பட்டு கைபட பாடுகிறேன் என்று இலக்கியம் படிந்த பாடல்களை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இவ்வளவு விரைவில் அவர் விடைபெறுவார் என்று நாங்கள் கருதவில்லை. சில தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி படத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தார். எனக்கும் என் நண்பர்களுக்கும் என்று அவர் ஏற்பாடு செய்த பொழுது அவர் எனக்கு விடுத்த ஒரே ஒரு வேண்டுகோள், பஞ்சு அருணாச்சலம் அவர்களை அழைத்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அவருடைய வேண்டுகோளுக்கேற்ப அவரும் அந்த படத்தை பார்த்தார். இடைவேளையில் அவரும் நாங்களும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நீண்ட உரையாடல் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. அப்போது பார்த்த பஞ்சு அருணாச்சலம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு திரைப்பணி ஆற்றுவார் என்று நம்பினோம். ஆனால் காலத்தின் கணக்கு வேறாக இருந்தது. திரையுலகில் கலைக்கும் மொழிக்கும் பங்களிப்பு செய்தவர்களுக்கு மரணம் இல்லை, உடல் மட்டும்தான் மரணம் உறும். அவர்களின் பணிகள் காலத்தால் நினைக்கப்படும். பஞ்சு அருணாச்சலம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு கலை உலகத்தால் நினைக்கப்படுவார். பஞ்சு அருணாச்சலம் ஐயா ஒரு பன்முக கலைஞர், சகலகலா வல்லவன் என்று கூட சொல்லலாம். ஒரு திரையுலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சிவகங்கை மண்ணுக்கு சொந்தக்காரர், என்னுடைய பகுதிகளை சார்ந்தவர். அது மட்டுமல்லாது சினிமா துறையில் வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கிட்டேயுமே கெட்ட பேர் வாங்காமல் வாழ்ந்த ஒரு கலைஞர். அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய இல்லத்தாருக்கும் என்னுடைய வருத்தங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துக்ககரமான நாள் இன்றைக்கு நான் சொல்ல முடியும். ஏன்னா நானும் பஞ்சு அருணாச்சலும் காரைக்குடியை சேர்ந்தவங்க, உறவினர்கள். கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தோம். நான் வந்து கவியரசர் கண்ணதாசன் நடத்திய தென்றல் பத்திரிகையில் பணியாற்றினேன். அதே காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுடைய நம்பிக்கைக்குரிய உதவியாளராக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றினார்கள். எப்போவுமே கவிஞர் சொல்லுவார், அதை பஞ்சு அருணாச்சலம் சார் தான் எழுதுவார். ஆகவே தமிழகத்தில் ஒலித்து கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு கவிஞர் வார்த்தைகள் கொடுக்க பஞ்சு அருணாச்சலம் எழுதிய அந்த வார்த்தைகள் தான் பதிவாகும். ஆகவே அப்படி கவியரசரோடு ஒன்றாகவே இருந்த இரண்டு தம்பிகளிலே நானும் அவரும் இருக்கிறோம் என்று நினைக்கிற போது, கண்ணதாசன் காலத்தில் பிறந்ததை பெருமை என்று சொல்லுவார்கள். அவரோடையே பணியாற்றுகிற பெருமை எனக்கும் பஞ்சு அருணாச்சலம் கிடைத்தது. அது எங்களுக்கு கிடைத்த பெருமையிலும் பெருமை என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் இணைந்து திரைப்படங்களில் பங்கு பெறுகிற காலம் வந்தபோது இருவரும் ஒற்றுமையாக கிட்டத்தட்ட நான் இயக்கியதில்
30 படங்களுக்கு மேல் அவர்தான் கதைவசனம் எழுதியிருந்தார். எங்கள் யூனிட்டிலேயே சிமஸ்தான எழுத்தாளர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். நான் இயக்கி அவர் 25 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அதே போல் என்னுடைய இயக்கத்தில் வந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஏவிஎம்னுடைய முரட்டுக்காளி, சகலகலாகலவன், அந்த மாதிரி படங்களை எல்லாம் கமர்ஷியல் படங்களை எல்லாம் கொடுத்த பெருமையும் அவருக்கு உண்டு. அதே போல் மயங்குகிறாள் ஒரு மாது என்ற நியூ வேவ் சப்ஜெக்டை கொடுத்த பெருமையும் அவருக்கு உண்டு. ரஜினி சாரை வைத்து படம் தயாரித்த போது வித்தியாசமான பல படங்களை கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா பிரியா வெளிநாட்டில் போய் எடுக்கப்பட்ட முழு படமும் கமர்ஷியல் கலந்த என்டர்டெயின்மெண்ட் பிக்சர். அதுக்கு கான்ட்ராஸ்டாக அவர் எடுத்த படங்கள் 6லிருந்து 60 வரை எங்கேயே கேட்டக்கூடாது. ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஏவிஎம் தயாரித்த சகலகலாவலவனும் அண்ணன் பஞ்சு அண்ணன் தயாரித்த எங்கேயே கேட்டவர்களும் ஒரே நாளில் வெளியாகி 2 படங்களும் வெற்றி படங்களாக ஆரம்பித்தது. ஒரு படம் முழுக்க கமர்ஷியல் கலந்த படம் கமலுடைய சகலகலாவலவன். ரஜினி நடித்த எங்கேயே கேட்டவர்கள் முழுக்க சென்டிமெண்ட், உணர்ச்சிகரமான படம். 2 படங்களும் வெற்றி பெற்றது என்றால் அதனுடைய பேஸ், அதனுடைய கதை, அதனுடைய வசனம், இதற்கெல்லாம் காரணமான பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான். ஆகவே பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் திரையுலகத்தில் வித்தியாசமான படங்களை கொடுத்த படைப்பாளி, எழுத்தாளர், கவிஞர், தயாரிப்பாளர், இவ்வளவு பெருமையும் உள்ள பஞ்சு அருணாச்சலத்தை நாங்கள் இழந்து விட்டோம். குறிப்பாக சொல்லப்போனால் எஸ்பிஎம் யூனிட்டில் அவர் ஒரு தூண். நான் பெற்றிருக்கிற வெற்றிகளிலே பல வெற்றிகளுக்கு அவர் சொந்தக்காரர். எங்களுக்கு வெற்றிக்கு பலமாக இருந்தவர் பஞ்சு அருணாச்சலம். ஆகவே அப்படிப்பட்டவர் இறந்து போயிருக்கிற இந்த செய்தி எங்கள் குழுவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கே, திரையுலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. ஆகவே பஞ்சு அருணாச்சலம் அவருடைய எழுத்தும் கவிதையும் அவருடைய தயாரித்த படங்களும் நிச்சயமாக என்றைக்கும் அவருடைய பெயரை சொல்லும். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியதைப் போல நான் நிரந்தரமானவன், எனக்கு மரணமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கவியரசருடைய தம்பிக்கு அதே வார்த்தைகளை நான் சொல்கிறேன். பஞ்சு அருணாச்சலத்துக்கு நிச்சயமாக மரணமில்லை, அவர் நிரந்தரமானவர், என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது போல அந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட பஞ்சு அருணாச்சலம் உயர்ந்த நிலைக்கு வந்து மக்களுடைய உள்ளத்திலேயெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார் என்பது இன்றைக்கு அவரை மக்கள் பார்த்து கொண்டிருப்பதிலிருந்தே தெரிகிறது. அப்படிப்பட்ட பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய மனைவி மீனா அவர்கள், மீனாவை போல சமைக்க முடியாது. அவர் செய்கிற இட்லி பூ போல இருக்கும். அந்த பல நேரங்களில் ரஜினி சார் சொல்லுவார், இல்லை பஞ்சன் மிஸ்ஸஸ் மீனாம்மா எப்படித்தான் அந்த இட்லி செய்கிறாங்களோ அந்த மாதிரி பூ போல இருக்கும், அந்த சட்னி எப்படி செய்கிறாங்களோன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவார். அந்த மாதிரி யார் வந்தாலும் சரி விருந்தோம்பல் செய்து தன் கணவனுக்கு ஏற்ற துணையாக வாழ்ந்தவர்கள் மீனா. அதே போல் அவருடைய பிள்ளைகள் சண்முகம், இன்றைக்கி படத்துலலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பஞ்சு சுப்பு. அதே போல் சித்ரா, கீதா, நம்முடைய சண்முகமும் சித்ராவும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இந்த இதற்காக கலந்து கொள்வதற்காக பறந்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளும் எல்லோரும் பாசத்தோடு போகிறார்கள். நாங்கள் குழுவில் வேலை செஞ்சோம், அவர் எழுத்தாளர், நான் டைரக்டர், தயாரிப்பாளர் அப்படிங்கிற மாதிரியே வாழலை. குடும்பத்தில் ஒருவராக எல்லா குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற அந்த நல்ல பண்பு எங்களிடத்தில் இருந்தது. அதுபோல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அவருக்கு உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சு அருணாச்சலம் சார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் சினிமாவில். ஒரு 100 சினிமா கிட்டத்தட்ட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி அதில் ஒரு 45 படங்களை சொந்தமாக தயாரித்து அவருடைய 100 சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 படங்கள் அதில் வெற்றி படங்கள். நான் அவருடைய டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது அந்த எல்லா படங்களும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஆச்சரியப்பட்டேன். நான் இந்தியன் சினிமாவில் இத்தனை திரைப்படங்கள் கதை எழுதி வசனம் எழுதி இத்தனை படங்களில் வெற்றி படம் கொடுத்த ஒரே ஒரு எழுத்தாளர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது பஞ்சு அருணாச்சலம் சார் மட்டும்தான். இன்ஃபேக்ட் மகேந்திரன் சார் என்னுடைய டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருந்தார், அவரை மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியன் சினிமாவிலே கிடையாது, ப்ரொலிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாரத்தில் கதை எழுதி படம் எடுக்கிற ஒரு உடனே படம் எடுக்க போகிற ஒரு பிளான் பண்ணுற ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அவர் முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர் எடுத்த படங்களில் எத்தனை படங்கள் வெற்றி படங்கள், 45 படம் எடுத்து அவ்வளோ வெற்றி படங்கள், 90 படத்தில் 70 படம் வெற்றி, அதில் ஒரு 50 படம் 100 டேஸ் மேலே ஓடி மிகப்பெரிய சாதனை படுத்த ஒரு பாடலாசிரியர். அவருடைய பாடல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மணமகளே மருமகளே வாவா எல்லா வீட்லேயும் இன்றைக்கும் 1962
இன்றைக்கி 50 வருஷம் கடந்த பிறகும் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல் நீங்கா வரமா எல்லா வீட்லேயும் இருக்குன்னா அது அவருடைய எழுத்து ஆளுமை தான் சொல்லுவேன் நான். அதில் ஆரம்பித்து எத்தனை வெற்றி படங்கள் பேர் சொல்லிகிட்டே வரலாம். இன்றைக்கி எங்கூட எஸ்பி முத்துராமன் சார் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் பஞ்சசாரம் இணைந்து 32 படங்கள் அவர் கதை வசனம் எழுதி சார் டைரக்ட் பண்ணி, அதே மாதிரி ரஜினி சாரோட 23 படங்கள், கமல் சாரோட 13 படங்கள், சிவகுமார் சாரோட 9 படங்கள், ஜெய்சங்கர் சாரோட 10 படங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னி. அண்ட் இன்னும் நிறைய காலம் அவர் இருந்து நிறைய திரைப்படங்கள் எழுதணும். இன்ஃபேக்ட் சுப்பு சாரும் நானும் சேர்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவர் 100வது படமாக ஒரு படம் வரணும் சீக்கிரமாக, அவர் எழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய டாக்குமெண்ட்ரி எடுத்து முடிச்சாச்சு, கிரியேட்டர் வித் மைடாஸ் டச்ன்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது நடுவில் அவருக்கு ட்ராவல் நிறைய இருந்தது. ஏன்னா சிங்கப்பூர் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு போனார், அது பிறகு இங்கே ஒரு அவார்டு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ளே இந்த இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு தான் நான் சொல்லணும். ஆனால் என்னுடைய டாக்குமெண்ட்டில் சொன்ன மாதிரி அவர் முழுமையாக வாழ்ந்திருக்கேன். அவர் ஒன்று சொன்னார், நான் அவர் வாழ்க்கையில் நான் முழுமையாக வாழ்ந்திருக்கேன், எந்த ரெக்ரெட்டும் எனக்கு கிடையாது, நான் என்னென்ன நினச்சினோ எல்லாம் நான் பண்ணிட்டேன். டைரக்ட் பண்ணியிருக்கேன், 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், கதை திரைக்கதை எழுதினேன், பாடல் எழுதினேன், எல்லாமே நான் பண்ணிட்டேன், தயாரிச்சிருக்கேன், நிறைய படம், நிறைய விருதுகள் வாங்கிட்டேன், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டெலாம் வாங்கிட்டேன், நான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் நல்ல குடும்பத்தோடு அப்படின்னு அவர் ஒரு திருப்தியாக தான் சொன்னார். அந்த நிறைவு அவருக்கு இன்றைக்கி அந்த நிறைவு தான் அவரை அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அண்ட் அவருடைய படைப்புகள் எப்போவுமே தமிழ் சினிமாவில் இருக்கும். 90 படங்கள் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அவருடைய வெற்றி படங்களும் சரி, அவர் எடுத்த மிகச்சிறந்த படங்களும் சரி, சாரோட இயக்கத்தில் வந்த படங்கள்லாம் பூனாவரி கேள்விக்குறியாக இருந்தாலும் சரி, 660 இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயே கேட்டுக்குரல் அப்படின்னு எக்கச்சக்க படங்கள் அவர் எழுத்தில் வந்த நிறைய படங்கள் என்றைக்குமே பேசப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுத்தாளர் தான் பஞ்சு அருணாச்சலம் சார். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அந்த ஆளுமை, அந்த அவருடைய எழுத்து என்றைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கும்.